நீண்டகாலமாக இணைந்து செயல்படும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒற்றுமை குறைந்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் சந்தேகம் எழுந்துள்ளது. தேர்தல் முடிவுக்கு முன்பே இந்த மாற்றங்கள் பேசுபொருளாகியுள்ளது. தமிழக அரசியல் மேடை இப்போது ஒரு நுணுக்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. நீண்ட காலமாக இணைந்து வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. வெளிப்படையாக ஒன்றாக இருந்தாலும் உள்ளார்ந்த ஒற்றுமை குறைந்து வருகிறதா என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்து வருகிறது. ஒரே நோக்கத்திற்காக இணைந்த கூட்டணி தற்போது பல திசைகளில் இழுக்கப்படும் நிலை தோன்றுகிறது. ஒரு வலுவான கூட்டணியின் அடையாளம் அதன் ஒருங்கிணைந்த கொள்கை மற்றும் ஒரே குரல். ஆனால் இங்கு இரு கட்சிகளும் தனித்தனியாக செயல்படுகின்றன என்ற விமர்சனம் எழுகிறது. தேர்தல் அறிக்கைகள் முதல் பொதுமேடை பேச்சுக்கள் வரை ஒரே கருத்து வெளிப்படாமல் இருப்பது கவனிக்கப்படுகிறது. மக்களுக்கான ஒரே திட்டமில்லாமல் தனித்தனி பாதையில் பயணிப்பது கூட்டணியின் நிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்குகிறது. மேலும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட முக்கிய முடிவுகளில் ஏற்பட்ட தாமதங்கள் இரு தரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. அதிகார பகிர்வு குறித்து தெளிவான முடிவுகள் இல்லை. கூட்டணியின் உள்ளமைப்பை சீர்குலைக்கும் காரணமாக உள்ளது. பெயரிடுதற் போன்ற எளிய விஷயங்களிலும் கருத்து வேறுபாடு உருவாகியிருப்பது ஒருமைப்பாட்டின் குறைபாட்டை வெளிப்படுத்துகிறது. தலைவர்களின் நடத்தை கூட இந்த இடைவெளியை பிரதிபலிக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரே மேடையில் தோன்றாதது, ஒருவரை ஒருவர் குறிப்பதில் தோன்றும் மாற்றங்கள் போன்றவை கூட்டணியின் உறவில் ஏற்படும் மாறுபாட்டை சுட்டிக்காட்டுகின்றன. அதே நேரத்தில் இரு கட்சிகளின் தரப்பிலிருந்து வெளிப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இந்த உறவில் உள்ள அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கின்றன. இதற்கிடையில் எதிரணிகள் தங்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே இலக்கை முன்னிறுத்தி செயல்படும் அமைப்பு என்ற உருவத்தை அவர்கள் உருவாக்க முயல்கின்றனர். இந்த சூழலில் தமிழக மக்கள் முன்னிற்கும் முக்கிய கேள்வி ஒன்று: நிலைத்த மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டணியா அல்லது கருத்து முரண்பாடுகளால் சிக்கிய கூட்டணியா? எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்வு அரசியல் நிலைப்பாட்டை மட்டுமல்ல, வளர்ச்சியின் பாதையையும் நிர்ணயிக்கக்கூடியதாக உள்ளது.